ஹலோ! நாங்க இப்படி மேட்சிங்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவோட ரிட்டயர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான். எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற மண்டபத்தில் தான் ரிட்டயர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ், சொந்தக்காரங்க, அப்பா கூட வேலை பார்த்தவங்க, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரோட ரீயூனியன் மாதிரி தான் இருந்தது. அண்ட் அப்பா வந்து ஃபஸ்ட்டு மணிமுத்தாரில் தான் ஏஆரில் இருந்தாங்க. ஆனால் அப்பா வந்து 89 பேட்ச்லேயே வந்து செலக்ட் ஆனாங்க. அந்த டயத்தில் வந்து ஆட்சி மாறினனால போலீஸாக எடுத்தவங்களுக்கு வந்து ஜாப் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அந்த பேட்ச்சில் இருந்தவங்களும் வந்திருந்தாங்க. அண்ட் தென் மணிமுத்தாரில் எங்கள் அப்பா கூட ஏஆரில் இருந்தவங்களுமே வந்திருந்தாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும், அதாவது நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சு இது பண்ணுற மாதிரி ஸ்டில் அவங்களும் வாட்ஸ்அப்பில் குரூப் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்குன்னு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி இவ்வளோ அப்படின்ட்டு இவ்வளோ ஆளுக்கு இவ்வளோன்னு பே பண்ணி யாருக்காவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் மணி கலெக்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ரீயூனியன் வச்சதில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அண்ட் ஸ்டேஜில் வந்து எங்கள் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா அண்ட் சிவலிங்கன் சேகரன் சார் எல்லாருமே இருந்தாங்க. அண்ட் ஸ்ரீவி டிராஃபிக் இன்ஸ்பெக்டரும் வந்திருந்தாங்க. அண்ட் எல்லாருமே ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ்டாக எம்சி பண்ணி எப்படி கொண்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு அம்மா அப்பாவுக்கு மாலை எல்லாம் மரியாதை பண்ணி ஷால்வெல்லாம் போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 82 ஷால் கிட்ட வந்திருந்தது. அதை வந்து திருப்பி வந்தவங்கள மரியாதை பண்ணுறதுக்காக அவங்களுக்கும் போட்டுட்டு அண்ட் தென் எங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கும் கொடுத்து விட்டோம். அண்ட் கிஃப்ட்ஸுமே நிறையா வந்திருந்தது. ஸோ இது வந்து நாங்கள் கிஃப்டாக பார்க்காம அவங்க கொண்டு வந்த அன்பாக தான் பார்த்தோம். நிறையா பேர் இருந்தாங்க. எந்த ஒரு நானுமே நிறைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் எந்த ஒரு ப்ரோக்ராமுக்குமே இந்த மாதிரி வெல் ஆர்கனைஸ்டாக இருந்ததில்லை. அண்ட் எங்கள் அப்பா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுல ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவார்ட்ஸும் கிடைக்கும், டிமெரிட்ஸும் இருக்குங்கிற மாதிரி தான். எல்லாத்தையும் கடந்து ரிட்டைர்மெண்ட் ஆனது வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா அது ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு இஷ்யூ கடைசி நேரத்தில் வந்துடும் அப்படின்ட்டு. பட் நல்லபடியாக ரிட்டையர்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சது, எல்லாருமே மன திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனது, மன நிறைவாக வாழ்த்திட்டு போனோம்னா எங்களுக்கு கிடச்ச ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியுமே குழந்தைங்க கூட எல்லாம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். அண்ட் முக்கியமாக சாப்பாடு விஷயத்தில் எங்கள் அப்பா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு மெனு என்ன அப்படின்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, குருமா அண்ட் தென் ஒரு எக் ரைத்தா. ஸோ சூப்பராக இருந்தது. பட் என்ன அப்படின்னா, எங்களுக்கு தான் கடைசியில் இல்லை. வந்தவங்க எல்லாமே நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு மனசு நிறையா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு வந்து நல்லபடியாக போச்சு. யாருக்குமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் நடந்ததில்லை. எவ்வளோ நாளும் எல்லாராலும் நல்ல திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் தேங்க்யூ, நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சது.